Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல ஒரு பையனை 2 பேர் சேர்ந்து சேஸ் பண்றாங்க. அப்ப அதுல ஒருத்தன் பையனை பிடிச்சு அவனோட கழுத்தை கடிக்க ட்ரை பண்றப்ப அந்த இடத்துக்கு பட்சான்னு ஒருத்தன் வரான். அண்ட் இவன் தான் இந்த சீரிஸோட மெயின் லீட். இவனுக்கு இப்போ 24 வயசாகுது. அண்ட் இன்னும் இவனுக்கு செகண்டரி ஜெண்டரும் அவன் சென்டோட பேரும் இன்னும் தெரிய வரல. அண்ட் அதே நேரத்துல இப்ப இன்னொரு மெயின் லீடா காட்டுறாங்க. இவனோட பேரு நகுன், 29 வயசாகுது. அண்ட் இவன் ஒரு ட்ரூ அல்பா. தென் இவனோட சென்டோட பேரு மிட் நைட் டிஸ்டிலரி. இப்போ இவன் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவனோட பாடி கார்டா இல்ல அசிஸ்டன்டானு தெரியல, பட் சிலான்றவன் நகுன் கிட்ட நான் இப்போ புதுசா வந்திருக்கிற எஸ்பி ஆபீசருக்கு வெல்கம் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டேன் சார்னு சொல்லவும் அதை கேட்டு நகுன் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அப்ப அங்க ஒரு 3 பாடி கார்ட்ஸ் வந்து அதுல இருந்து ஒருத்தன் நகுன் கிட்ட மொபைல கொடுக்க அதுல நகுனோட தம்பி நகுன் கிட்ட நீ சீக்கிரமா இங்க வா, நான் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு நகுனும் உன்னை யாரா எனக்கு முன்னாடியே கிளம்ப சொன்னதுன்னு கேட்டுட்டு இவன் அந்த காலை கட் பண்ணிட்டு அங்க 2 கிளம்புறான். அண்ட் அதே நேரத்துல இங்க இவங்க 2 பேரும் பட்சா கிட்ட இது உனக்கு தேவையில்லாத வேலை, சோ உலகா இங்க 2 போயிடுறான்னு சொல்லி வான் பண்ண அதுக்கு பட்சாவோ நீங்க இங்க 2 போய் தொலைங்கடான்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆக பட்சா அவங்க 2 பேரையும் அடிச்சு அங்க 2 ஓட விட்டுறான். தென் இப்ப இவனோட டீடைல்ஸ காட்டுறாங்க. இவனோட பேரு சங்னுயா, இவனுக்கு இப்ப 21 வயசாகுது. தென் இவன் ஒரு ஒமேகா. அண்ட் இவனோட சென்டோட பேரு பேர் பெட்டில்ஸ். தென் இப்ப பட்சா இவன் கிட்ட நீ ஓகே வாடான்னு கேட்க அதுக்கு இவனும் இப்ப நான் ஓகேடான்னு சொல்லிட்டு நீ மட்டும் என்ன காப்பாட்ட வரலன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன்னு சொல்றான். அப்ப பட்சாவோ அந்த 2 பேரும் உன்னை என்ன பண்ண பாட்டாங்கன்னு கேட்க அதுக்கு சங்னுயாவோ அவங்க என் கழுத்தை கடிக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லவும் பட்சா அடி கேட்டு ஷாக் ஆயிட்டு அவனுக்கு என்ன நாயா, எதுக்காக அவங்க உன்னை கடிக்க ட்ரை பண்ணாங்கன்னு கேட்க அடி கேட்டு சங்னுயாவோ உனக்கு அதை பத்தி தெரியாதான்னு கேக்குறான். அப்ப பட்சாவோ எனக்கு புரியலன்னு சொல்ல அதுக்கு சங்னுயாவோ அது ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இவன் பட்சா கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். தென் அவங்க கிட்ட ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லணும். சோ நீ உன்னோட லைன் ஐடியா எனக்கு தெரியான்னு கேட்க பட்சாக்கு அவனோட ஐடியா கொடுக்கறதுல விருப்பம் இல்ல. ஆனா சங்னுயாவோ அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இவன் அவனோட மொபைல பட்சா கிட்ட கொடுக்க சோ இவனும் அவனோட ஐடியா கொடுத்துட்டு என்னோட பேரு பட்சான்னு சொல்லிட்டு அங்க 2 கிளம்புறான். கட்பா இப்ப நகுனோட தம்பிய காட்டுறாங்க. இவனோட பேரு நகின், வயசு 25 ஆகுது. அண்ட் இவனும் நகுன் மாதிரியே ஒரு ட்ரூ அல்பா. அண்ட் இவனோட சென்டோட பேரு ப்ரொனவுன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோ நான் அப்படியே டீல விட்டுறேன். தென் இப்ப இந்த இடத்துக்கு நகுன் வந்துற நகின் அவனை பாட்டு நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கன்னு சொல்றான். அப்ப நகுனும் அந்த இடத்த சுட்டி பாட்டுட்டு எஸ்பி எங்கன்னு கேட்க அதுக்கு நகினும் நான் அவரை என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு ஸ்டாஃப் அனுப்பி விட்டுருக்கேன்னு சொல்றான். தென் அவன் அப்படி பண்ணதுக்கு ரீசனா நம்மளோட பார்ட்னர்ஸ் கூட க்ளோஸ் ஆகணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றா. அதை கேட்டு நகுனும் சரி என்னமோ பண்ணுன்னு விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் ஒரு கேபினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்றப்ப அங்க ஒரு ஒமேகா இவன் பக்கத்துல இருந்து உட்காந்து இவனை செடியூஸ் பண்றதுக்கான சென்டர் ரிலீஸ் பண்றான். ஆனா பதிலுக்கு நகுனும் அவனை துரத்தி விடுறதுக்கான சென்டர் ரிலீஸ் பண்ண அதை ஸ்மெல் பண்ணிட்டு அந்த பையனும் அங்க 2 எஞ்சி போயிடுறான். கட் பண்ண இப்ப இன்னொரு புடி கேரக்டரை காட்டுறாங்க. இவனோட பேரு வங்சா, இவனுக்கு 25 வயசாகுது. அண்ட் இவன் ஒரு பீட்டான்றனால இவன் கிட்ட பேரமான் சென்ட் கிடையாது. தென் அந்த ஷாப்ல ஒர்க் பண்ற நைல்ன்றவன் வங்சா கிட்ட என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சோ இப்ப உனக்கு காஃபி வேணுமான்னு கேட்க அதுக்கு வங்சாவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் நைல் கிட்ட கிளாஸஸ் கிளீன் பண்ண சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு பட்சா வரவும் நைல் அவன் கிட்ட உனக்கு காஃபி வேணுமான்னு கேட்கவும் பட்சாவா அதுக்கு ஓகே சொல்லிட்டு இவன் வங்சா கிட்ட பேச போறான். அப்ப வங்சாவா அவன் கிட்ட நீ எங்கடா போயிட்டு வர, உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்குன்னு கேட்க அதுக்கு பட்சாவோ நான் ஒரு நல்ல சிட்டிசனா மாற பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சங்னுயாக்கு ஹெல்ப் பண்ணத பத்தி சொல்றான். தென் அங்க ஒரு விஷயம் டிஃபரெண்டா இருந்தது. அந்த 2 பேரும் அந்த பையன் கிட்ட இருந்து எதையும் திருட நினைக்கல, அதுக்கு பதிலா அவங்க அவனோட கழுத்தை கடிக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லவும் வங்சா அதை கேட்டு மேபி நீ ஹெல்ப் பண்ணது ஒரு ஒமேகாவா இருக்கலாம்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பட்சாவோ ஒமேகாவா அப்படின்னா என்னன்னு கன்ஃபியூஸ்டா கேட்க அதை கேட்டு வங்சாவோ சில பேருக்கு செகண்டரி ஜெண்டர்னு இருக்கும், அண்ட் அதுல ஒமேகாவும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் ஒரு ஆல்பாவா இருப்பாங்கன்னு சொல்ல அப்பவும் பட்சாக்கு அதை பத்தி சரியா புரியல. ஒமேகானா என்ன ஆல்பானா என்னன்னு கேட்க அதை கேட்டு வங்சாவோ இப்ப ஹியூமன்ஸ்ல பார்த்தா மேல் அண்ட் ஃபீமேல்னு 2 ஜெண்டர் இருக்குல்ல, இது 2ம் காமனா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். பட் இந்த ஓனாயோட வம்சாவளியில இருந்து வந்தவங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் போக செகண்டரி ஜெண்டர்னு ஒரு விஷயமும் இருக்கும்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு நைல் வந்து உனக்கு டோனட் வேணுமான்னு பட்சா கிட்ட கேட்க இவனும் இது பார்க்க நல்லா இருக்கு பட் நான் இப்ப டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் அந்த டோனட்டை வங்சா கிட்ட கொடுத்துடுறான். அப்ப வங்சாவோ இவன் கிட்ட நீ ஒரு ஆல்பாவா இருக்க வாய்ப்பு இருக்குடான்னு சொல்ல நீ எதை வச்சு அப்படி சொல்றேன்னு பட்சா கேக்குறான். அந்த இடத்துக்கு இவனும் நீ டேலண்டடா இருக்க அண்ட் ஸ்மார்ட்டா இருக்க, அதோட உன்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நேச்சுரலாவே இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு நைலோ அது மட்டுமா ஸ்டடீஸ்லயும் நீ தான் டாப்பர், தென் ஃபேக்கல்ட்டியோட 3ஆவும் இருந்திருக்க, அதோட நீ யூனிவர்சிட்டிலேயே ஒரு டாப் அத்லெட் வேறன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு வங்சாவோ சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீ ஒரு அல்பாவா இருக்கலாம்டான்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ பட் எனக்கு அப்படி தோணல, நான் இது வரைக்கும் யாரோட பேரமோன்ஸையும் ஸ்மெல் பண்ணதில்ல, அதோட இது வரைக்கும் நான் யாரையும் கடிக்கணும்னு நினைச்சதும் இல்லன்னு சொல்றான். தென் நான் ஒரு தடவை ஒரு சென்டர் ஸ்மெல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அது நைல் குளிக்காம இருக்கும் போது வரும்னு சொல்லி அவனை கலாச்சிட்டு இன்னைக்கு நீ குளிச்சியா இல்லையாடா, உன்னால என்ன ஏமாட்ட முடியாதுன்னு சொல்லி கலாய்க்க அதை கேட்டு நைலோ ஆக்வர்டா சிரிச்சு சாரி சொல்லிட்டு நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க 2 போயிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்சா கவுண்டருக்கு வந்து அங்க இருக்கிற காஃபி கப்பை எடுக்க அட பாட்டு நைலோ அது உனக்கானது கிடையாது, அது அங்க நிக்கிறவரோட ஆர்டர்னு சொல்ல அதை கேட்டதும் பட்சாவோ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இவன் அந்த காஃபிய நகுனோட பாடி கார்டு கிட்ட கொடுத்து விட்டுறான். அண்ட் அப்படி பாஸ் பண்றப்ப இவனோட சென்ட் அந்த கப்ல ஸ்ப்ரெட் ஆயிருது. கற்பனா இங்க வெளியே நகுனும் நக்கினும் நின்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு இந்த பாடி கார்டு வந்து நகுன் கிட்ட அந்த காஃபியை கொடுக்குறான். அப்ப
அப்ப நக்குனோட வாங்கி குடிக்க போறப்ப இவன் அதுல பட்சாவோட சென்டை ஸ்மெல் பண்றான். தென் இந்த காஃபியை எங்க வாங்கினேன்னு கேட்க அதுக்கு இவனோ எப்பவும் வாங்குற இடத்துல தானே சொல்லவும் ஏன் என்னடா ஆச்சுன்னு நக்கின்னு கேக்குறான். அண்டடுக்கு நக்குனோ இதோட ஸ்மெல் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லவும் அவனோட பாடி கார்டோட வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்லையே இதோட ஸ்மெல் எப்பவும் போலதான் இருக்குன்னு சொல்றான். தென் இவங்க எல்லாரும் அங்க ரெண்டு கார்ல போயிட்டு இருக்கிறப்ப நக்குன் அந்த காஃபி கப்ல இருந்து வர பட்சாவோட சென்டையே ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இவன் சிலா கிட்ட நீ அந்த ஷாப்போட சிசிடிவியை செக் பண்ணுடா எனக்கு அது யாருன்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். கற்பனா இப்ப இவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப சிலா அங்க வந்து அவன் கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே காட்டுறான். அந்த நக்குனோட வாங்கி பார்த்துட்டு இந்த ஒரு ஆங்கிள் தான் கிடைச்சுதான்னு கேட்க அதுக்கு சிலாவோ அந்த கெஃபேல கேஷ் கவுண்டர்ல மட்டும்தான் கேமரா இருக்குன்னு சொல்றான். அண்ட் அடி கேட்டு நக்குனும் நீ எப்படியாச்சும் அவன் யாருன்றத கண்டுபிடின்னு சொல்லி அவன் அங்க ரெண்டு அனுப்புறான். அண்ட் அதுக்கப்புறமா இவனால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ இவனும் அந்த காஃபி கப்பை எடுத்து அதுல பட்சாவோட சென்டர் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இவன் அவன் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி நினைச்சு பாக்குறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறப்ப அங்க ஒரு 4 பேர் கண்ணோட வந்து இவங்க காரை சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப நக்கின் நக்குன் கிட்ட மறுபடியும் இவனுங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு நக்குன் சொல்றான். அப்ப அவங்களோட 4 பாடி கார்ட்ஸும் காரை விட்டு இறங்கி அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க இங்க நக்கின் நக்குன் கிட்ட அட்லீஸ்ட் இந்த தடவை இவங்க கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க நம்மள ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க ரோட் பிளாக் எல்லாம் செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் ஸ்டில் இவனுங்க எல்லாம் முட்டாளுங்கடான்னு சொல்றான். அப்ப நக்கினும் வெளியேட்டி பாடுத்து அந்த பசங்களை பட்டா பாவமா இருக்கு சாகுறதுக்கு தப்பான நாளை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு நக்குனும் இத சில முட்டாளுங்கள சிஸ்டம்ல இருந்து தூக்குறதா வச்சுக்கலாம்னு சொல்றான். அண்ட் இப்படியே இவங்க கேஷுவலா பேசுறப்ப நக்கின் நக்குன் கிட்ட நீ எப்போட உனக்கான பார்ட்னரை தேட போறேன்னு கேட்க அதை கேட்டு நக்குனும் நக்கின பாட்டு முறைச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிக்காடான்னு சொல்றான். அப்ப நக்கினும் நான் இப்ப சீரியஸா தான் சொல்றேன் நீ மட்டும் சீக்கிரமா உனக்கான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட கண்டுபிடிக்கலனா அப்புறம் அவங்க உன தூக்கிட்டு போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்ல எனக்கு அது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நக்குன் சொல்றான். அண்ட் அதை கேட்டு இவனோ நீ இப்போ வேணா உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லலாம் பட் ஒரு நாள் நீ மேரேஜ் பண்ணிதானே ஆகணும்னு சொல்ல அதுக்கு நக்குனும் நான் எனக்கு பிடிச்சவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நாம அகைன் இதை பத்தி பேசலாம் அது வரைக்கும் நீ உன் வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்றான். அப்ப சில அந்த கார் டோர் ஓபன் பண்ணி வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல இவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்கி போறாங்க. அப்ப நக்கின் அந்த 4 பேர்ல ஒருத்தனை மீதிச்சு உன்னை யாரா இங்க அனுப்பி விட்டதுன்னு கேட்டு விசாரிக்க இந்த ஆளா அவன் வாயவே திறக்க மாட்டேன்றான். சோ நக்கினும் அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இவனுக்கு பேச விருப்பம் இல்ல போல சோ இதுக்கப்புறம் இவன் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் நக்குனும் அங்க ரெண்டு தள்ளி வந்துற இவங்களோட பாடி கார்ட்ஸும் அந்த ஆளை ஷூட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நக்கின் நக்குன் கிட்ட இப்பெல்லாம் உன் மேல அடிக்கடி அட்டாக் நடக்குது சோ நீ இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருடான்னு சொல்லிட்டு இத பத்தி வேணா நீ அப்பா கிட்ட சொல்லிடுறியான்னு கேட்க அது கேட்டு நக்குனும் அதுக்கு அவசியம் இல்ல இத பத்தி அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவரு என்ன வீக்குன்னு நினைப்பாரு என்னால என்னோட பிரச்சனையவே சமாளிக்க முடியலன்னு நினைப்பாருன்னு சொல்ல அதை கேட்டு நக்கினும் அதுக்காக நீ எவ்வளவு நாள் தான் இதை சமாளிப்பேன்னு கேக்குறான். அப்ப நக்குனும் இதை நான் பாட்டுக்கிறேன்டான்னு சொல்ல அதை கேட்டு இவனும் சரின்னு சொல்லிட்டு பட் நீ இன்னொரு விஷயத்திலயும் கேர்ஃபுல்லா இருந்தாகணும் நீ மட்டும் சீக்கிரமா உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிக்கலனா அம்மாவே உனக்கு ஒரு வைஃபை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நக்குனும் நக்கினும் பிரேக்ஃபாஸ்டுக்கு டைனிங் டேபிள் வந்து உட்கார்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இவங்களோட கடைசி தம்பி வரான். அண்ட் இவனோட பேரு நபீச் இவனுக்கு 22 வயசாகுது. தென் இவன் ஒரு அல்பா. தென் இவனோட சென்டோட பேரு நம்பர் 3 குவைட் ஹீட். இப்போ இவன் இந்த இடத்துக்கு வரும்போதே கோவத்துல தான் வரான். அண்டோட பாட்டு இவங்க 4 பேருமே சைலண்டா இருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. கட் பண்ணா இப்ப இங்க பட்சா கேஃபேக்கு வந்துட்டு இவன் நைல் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இவன் அங்க சவுனுயா இருக்கிற இடம் பாக்குறான். அப்ப இவனும் பட்சாவை பாட்டு ஹாய் சொல்ல அட பாட்டு பட்சாவும் இவன் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு நீங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். அண்டோட இவனும் நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்ற விடமா நான் உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ அந்த சின்ன விஷயத்துக்கு நான் இவ்வளவு பண்றேன்னு கேட்க அடுக்கு சவுனுயாவோ உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம் பட் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் நீ மட்டும் அன்னைக்கு என்ன காப்பாத்தலனா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ தென் நீ ஒரு ஒமேகாவான்னு கேட்க அதுக்கு இவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு அல்பாக்கும் ஒமேகாக்கும் கழுத்துல கடிக்கிற ப்ராசஸ் ரொம்பவே முக்கியமானது அதை வச்சுதான் ஒரு அல்பா ஒரு ஒமேகாவை மார்க் பண்ணுவாங்க. அண்ட் அடால அவங்க 2 பேரோட சென்ட்டும் ஒன்னா மிக்ஸ் ஆயிரும்னு சொல்ல அது அவ்வளவு சீரியஸான மேட்டரான பட்சா கேக்குறான். அண்ட் அடுக்க சவுனுயாவோ அப்படி ஒரு அல்பா ஒரு ஒமேகாவை மார்க் பண்ணிட்டா அந்த ஒமேகா காலத்துக்கும் அந்த அல்பா கூட தான் இருந்தாகணும்னு சொல்ல தென் அதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாதான்னு பட்சா கேக்குறான். அண்ட் அடுக்கு இவனும் இது வரைக்கும் யாரும் அந்த பாண்டிங்க உடைக்க ட்ரை பண்ணதில்ல பட் அப்படி அந்த பாண்டிங்க உடைக்கணும்னா அந்த 2 பேர்ல ஒருத்தர் செட்டா மட்டும் தான் முடியும்னு சொல்ல உங்சா அங்க வந்து அதை கேட்டுட்டு சோ இத சுருக்கமா சொல்லணும்னா நீ இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல சீரியஸா இல்லனா நீ அந்த பாண்டிங் பக்கம் மட்டும் போயிடவே கூடாதுன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா சவுனுயாவோ பட்சா கிட்ட அன்னைக்கு மட்டும் அந்த அல்பா எனக்கு அடிச்சிருந்ததுன்னா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் அகைன் பட்சா கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா உங்சா பட்சா கிட்ட அந்த உல்ஃப் பிளட் லைனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல மனுஷங்களுக்கு வெறும் நெருப்ப பத்தியும் நிழல பத்தியும் தான் தெரியும். அண்ட் அந்த காலகட்டத்துல மேகங்களையும் தாண்டி பெருசா இருக்கிற மலைகள் மேல ஓனாயில இருந்து மனுஷங்களா மாறின மக்கள் அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அண்ட் நார்மல் மனுஷங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு சிவிலைசேஷனை பில்ட் பண்ணாங்க. பட் இவங்கள மாதிரி ஒரு இனம் இந்த உலகத்துல இருக்கிறத இவங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க. பட் ஒரு ராத்திரி சண்டிர கிரகணம் நடக்கிற நேரத்துல ஒரு உல்ஃப் கார்டும் நார்மலான பொண்ணும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பிறந்த குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் பீப்புளுக்கு சில யூனிக்கான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் அதுல மொத்தமா 3 வகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அல்பா. அவங்க பிறக்கும் போதே லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட பிறந்திருப்பாங்க. அண்ட் எல்லாரையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. செகண்ட் ஒன் பீட்டா. இவங்க கிட்டத்தட்ட நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. பட் இந்த அல்பா அண்ட்
அண்ட் ஒமேகா மாதிரி இவங்க கிட்ட பேரமோன்ஸ் எல்லாம் இருக்காது. அப்புறம் கடைசியா ஒமேகா இவங்களோட முக்கியமான வேலையே அடுத்த ஜெனரேஷன்ஸ் உருவாக்குறது தான். அண்ட் அவங்க நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருப்பாங்க. அத அவங்க ஒரு வரமாவும் எடுத்துக்கலாம் ஆர் சாபமாவும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ உங்ஸா மற்றவங்க கிட்ட நான் ஒரு வீடான்றனால நான் இது வரைக்கும் பேரமோன்ஸ ஸ்மெல் பண்ணது இல்லன்னு சொல்றான். அப்ப பட்சாவோ நானும் அந்த மாதிரி எதுவும் ஸ்மெல் பண்ணது இல்ல, சோ நான் எப்படி ஒரு அல்பாவா இருக்க முடியும்னு கேட்க அட கேட்டு சங்னுயாவோ அத நான் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் பட்சாவோட கைய ஸ்மெல் பண்ணி பாக்குறான். தென் இவன் பட்சா கிட்ட உன்னோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இது நார்மல் ஆல்பா சென்ட் மாதிரி தெரியல, சோ நீ உன்னோட செகண்டரி ஜெண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் பண்றது நல்லதுன்னு சொல்ல அட கேட்டு பட்சாவோ பயந்துட்டு அது அவசியமானு கேக்குறான். அந்த அடுக்கு சங்னுயாவோ அவசியம் தான், சப்போஸ் நீ ஒரு நாள் யாரையாவது கடிச்சு வச்சிட்டனா அப்புறம் அந்த ஒமேகாவோட நிலைமை ரொம்ப கஷ்டமா போயிரும், சோ நீ அதை செக் பண்ணியே ஆகணும்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒங்ஸா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க பட்சா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா அவனுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் ஹீட் வர ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது பட்சாக்கோ பிடிச்சுன்றனால அவன் பாடியில வர சேஞ்சஸ் அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஒங்ஸாவோ ஒரு பீட்டான்றனால அவனால பட்சா ரிலீஸ் பண்ற சென்டர் ஸ்மெல் பண்ண முடியல. அண்ட் அதோட இவனோ பட்சா கிட்ட அங்க கவுண்டர்ல இருக்கிற கிளாஸஸ பாஸ் பண்ண சொல்ல பட்சாவோ அதை கண்டுக்காம ஒரு கன்ஃபியூஷன்லயே நின்னுட்டு இருக்கான். அப்ப ஒங்ஸாவோ அவனை திரும்ப திரும்ப கூப்பிட அதுல இவனும் கடுப்பாயிட்டு இது இங்க தானே இருக்கு உன்னால எடுத்துக்க முடியாதான்னு சொல்லி கட்டுறான். தென் இவன் உடனே ஒங்ஸா கிட்ட அவன் அப்படி கட்டினதுக்கு சாரி கேட்க அவனும் சரி ஃப்ரீயா விடுறான்னு சொல்லிட்டு அவன் வேலையை கண்டினியூ பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவனோட ஹீட்டும் இன்னும் சிவியரா மாற ஆரம்பிக்க அதால பட்சாவோ இங்க உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். பட் இவனால முடியலன்னதும் இவன் உடனே அங்க இருந்து அவன் ரூமுக்கு போயிட்டு அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு மாஸ்டர்பேட் பண்றான். அண்ட் அதே நேரத்துல இப்ப இங்க நகுனும் சிலாவும் பட்சாவை தேடி இந்த கெஃபேக்கு வராங்க. அப்ப நகுனுக்கு பட்சாவோட ஸ்மெல் இந்த இடத்துல வருது, பட் இவனால அவனை பார்க்க முடியல. அப்ப சிலா அங்க ஒரு பையனை பார்த்து எங்க மாஸ்டர் ஜப்பான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க அப்ப இந்த பையனும் இவங்களை நிமிந்து பார்த்து இவன் சிலாக்கும் நகுனுக்கும் ஹாய் சொல்றான். அப்ப நகுனும் அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு உன்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு இவனும் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப நகுனும் நான் அனுப்பி வச்ச வைன் உன்னோட அப்பாக்கு ரிசீவ் ஆயிருச்சான்னு கேட்க அதுக்கு இவனும் ரிசீவ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் நகுனை டின்னருக்கு இன்வைட் பண்றான். அந்த நகுனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு சரி நம்ம அப்புறம் பாக்கலாம் இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பட்சாவோ அவனுக்கு வந்து ஹீட்டோட சிம்டம்ஸ் குறைஞ்சதும் இவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இங்க செகண்டரி ஜெண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் எடுக்கிறான். தென் இவன் இந்த நர்ஸ் கிட்ட ரிசல்ட் எப்ப கிடைக்கும்னு கேட்க அதுக்கு இவங்களும் ஒரு 3 to 4 hours ஆகும்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அண்ட் இங்க நபிச்சோ சண்டை போட்டு உட்காந்து இருக்க நகுனோ நக்கினோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நகுன் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட நாங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பேசி காம்பன்சேட் பண்ணிட்டோம் அண்ட் அவங்களும் அந்த அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் நபீச் கிட்ட இதுக்கப்புறமாச்சும் நீ ஒழுங்கா நடந்துக்க பாடுறா, உன்னோட பிஹேவியரால நம்ம ஃபேமிலியோட பேரும் கம்பெனியோட பேரும் தான் கெட்டு போகுதுன்னு சொல்ல அதை கேட்டு இவனோ இப்ப என்ன நானும் உங்க 2 பேர் மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமான்னு கேட்டுட்டு என்னால ஜஸ்ட் ஒரு பாராட்ட தேடி எல்லாம் ஓடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் நீங்க 2 பேரும் மிச்சம் மேடிக்கு அலையிற நாய்ங்க மாதிரின்னு சொல்ல அதை கேட்டு நகுனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா நகின் அவன் கைய பிடிச்சு அவனை பொறுமையா இருக்க சொல்றான். சோ அதுக்கப்புறமா நகுனோ காம் டவுன் ஆயிட்டு நீ இப்ப இங்க 2 கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்க 2 கிளம்பிடுறாங்க. தென் அடுத்த நாள் நகுன் அவனோட ஆபீஸ்ல இருக்கிறப்ப அவனால அகைன் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்ப இவனும் அந்த காஃபி கப் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இவன் பட்சாவை தேடி அங்க 2 போறான். அந்த அதே நேரத்துல இங்க பட்சாவோ தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ரிசல்ட் இன்னுமா ரெடி ஆகாம இருக்கும்னு சொல்றான். அப்ப இவனுக்கு யாரோ இவனை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்ல. சோ இவனும் இன்னொரு காடுன்னு நினைச்சிட்டு அங்க 2 நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த அதே நேரத்துல இங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட்ட காட்டுறாங்க. அந்த அதுல பட்சா ஒரு பியூர் ஒமேகான்னு வந்திருக்கு. அந்த அதே நேரத்துல இங்க பட்சாவோ அவனுக்கு வந்த ஹீட்ட அல்பாக்கு வர ரத்தன்னு நினைச்சிட்டு நான் ஒரு அல்பாவா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இவன் நடந்து போறப்ப இவனுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இவனை ஃபாலோ பண்ணி வராங்க. அந்த பட்சா அவங்கள கவனிச்சதும் அங்க 2 ஓட ஆரம்பிக்க இவங்க 3 பேரும் அவனை துரத்திட்டு போறாங்க. தென் இவங்க ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துல பட்சாவை சுத்தி வளைச்சு பிடிச்சிட பட்சாவோ இவங்கெல்லாம் திருடங்கன்னு நினைச்சிட்டு இவன் அவனோட பேக தூக்கி போட்டுறான். ஆனா அந்த 3 பேரும் அந்த பேக் எடுக்காம அவங்க பட்சாவை பிடிக்க வர இவனும் அவங்க 3 பேர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவ அதுல ஒருத்தன் பட்சாவை டைட்டா பிடிச்சிக்க இன்னொருத்தன் அவனோட வயித்துல பஞ்ச் பண்றான். அப்ப அங்க இருக்கிற 3 ஆளும் அந்த அடிச்சவனை தள்ளி விட்டுட்டு டேய் கேர்ஃபுல்லா இருடா இவனுக்கு எந்த அடியும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு நகுன் வந்து நிக்கிறான். அண்ட் அவனை பாட்டதும் பட்சாவோ அவனை பிடிச்சு வச்சிருந்த ஆளை அடிச்சிட்டு இவன் நகுன் பின்னாடி வந்து நின்னுக்க நகுனும் அந்த 3 பேர்கிட்ட நீங்க இந்த சின்ன பையன் கிட்ட என்னடா பண்றீங்கன்னு கேக்குறான். அப்ப இவனும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு இவன் நகுன் கிட்ட சண்டைக்கு வர நகுனும் அவனோட டாமினேட்டிங் சென்டர் ரிலீஸ் பண்ணி இவன் அந்த 3 பேரையும் அடிச்சு போட்டுறான். அப்ப பட்சாவோ நகுன் முன்னாடி வந்து நின்னுட்டு உனக்கு எதுவும் அடிபடலன்னு கேட்டு இவன் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்றப்ப நகுனோ பட்சா மேல இருந்து வர சென்டர் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேடிட்டு இருக்கிறவன் இவன் தான்றத கண்டுபிடிச்சிடறான். தென் இவன் பட்சா கிட்ட க்ளோஸா வந்து நின்னுட்டு இவன் அவனோட ஸ்பெக்ஸ ரிமூவ் பண்றான். அதுக்கப்புறமா இவன் சடனா பட்சாவோட கழுத்தை கடிச்சு அவனை மார்க் பண்ணிற இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.